வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மால் பிரிசஸ் அட்மின் சார்பாக எனக்கு மீண்டும் சிந்தனை துளிகள் அதை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகு அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். பெண்கள்லாம் சில பேர் தான் தான் பெரிய அழகுன்னு நினச்சிப்பாங்க. அப்பப்போ நின்று கண்ணாடி முன்னாடி பார்த்துப்பாங்க. தான் அழகாக ரசிச்சுட்டே இருப்பாங்க. நிறையா மேக்கப் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய ஃபேஷியல் கிட்ஸு, லிப்ஸ்டிக் போட்டுப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க, நிறைய ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. நம்மளை எல்லோரும் பார்க்குறாங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க ஃபேமிலியை கவனிக்கிறதில்ல, குழந்தைகளை கவனிக்கிறதில்ல, சில ஆண்களை வேலை செய்ய விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். கிளியோபாட்ராவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மறைஞ்சி 2000 வருஷம் ஆனாலும் இன்னும் கிளியோபாட்ராவுடைய புகழுக்கோ அவளுடைய கதைக்கோ ஒன்றும் கற்பனைகளுக்கோ அவளை பற்றி பேசுகிறதுக்கோ எந்த குறைவும் இல்லை. அவளுடைய பிறப்பு இறப்பை பற்றி, காதல், திருமணம், அவள் எப்படிலாம் வாழ்ந்தா, என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்கிறது இன்றைக்கும் எல்லாருமே பேச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவளுடைய கதாநாயகியா இல்லை வில்லியா, எப்படி இறந்தா அப்படின்றது பற்றி நிறைய கதைகள் பேசிகிட்ருக்கோம். அந்த கதையை படிச்சிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவள் கடைசியில் எப்படி இறந்தா தெரியுமா? 2 லவ்வர்ஸ் அவளுக்கு. பெரிய பெரிய அரசர், எகிப்திய ஆண்ட ரோமையும் ஆண்ட சீசர், ஆண்டனி 2 பேரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கினான். அப்படி ஒரு பயங்கர அழகி, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சு திறமைசாலி படுக்கையில் ரொம்ப அலங்கோலமாக இறந்து கிடந்தாள். ஆனால் அவள் அழகுன்னு பார்த்தா அவளுடைய சிலைகள்லாம் பார்த்தா அந்தளவுக்கு ஒரு அழகு இல்லை, தேகம் சார்ந்ததில்ல. அவளுடைய அந்த ஆட்சி ஆள்றா பாருங்கள், அதில் தான் அவள் ரொம்ப திறமை. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு நல்லா பேசுவாளாம், பேச்சு திறமை, எதிரில் இருக்கிறவங்கள அன்பால் செயலிழக்க செய்கிறது, அதிகாரம், தன்னுடைய அன்பாலையும் காதலாலையும் மற்றவங்க பேச்சை கேட்க வைக்கிறது, நல்ல ஒரு புத்திசாலி, புத்தி கூர்மை. அவளுடைய வாய்ஸ் இனிமையாக இருக்கும். பேசும்போது மற்றவங்களாம் அதை கேட்டு இனிமையாக அப்படியே தன்னறியாமல் தலையாட்டுவாங்களாம். அந்த ஒரு மாதிரி வசீகரமான சொல், கெட்டிக்காரி, பேச்சு திறமை எல்லாமே இருந்தது. அதனால் மக்களெல்லாம் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டா. அவள் கஷ்ட காலத்தில் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, போகிற டயத்தில் அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்து கொடுத்தாள். அதிலெல்லாம் எந்த குறையும் வைக்கல. ரொம்ப திறமையான சாலி. கடைசியில் ஒரு எதிரியால் அவள் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி அவளா பாம்பு கடித்து இறந்தாளா, விஷம் சாப்பிட்டு இறந்தாளா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அவ்வளோ ஒரு பேரிய அழகி ஒரு எகிப்திய ராணி, ரோம் நாட்டில் ஒரு அட்டகாசமாக இறங்கியவளுக்கு இந்த ஒரு கதினா, நம்ம அழகாக இருக்கலாம், அழகாக பேசலாம், புத்தி கூர்மையாக மற்றவங்களை கவர் பண்ணலாம். ஆனால் நம்ம அழகால் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளோ பெரிய ஒரு கிளியோபாட்ராவுக்கே இத்தனை வருஷம் நாட்டை ஆண்டவளுக்கு பயந்து போய் கடைசி காலத்தில் அவள் கஷ்டப்பட்டா. அதனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோம், எந்த இடத்துக்கு போனால் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்ம மூஞ்சியே தெரியும், இந்தியன் மூஞ்சி தான் அப்படின்னு தெரியும். அதனால் நல்லா அழகாக பட்டு சாரி கட்டி பூ வச்சு தலையை பின்னிக்கணும். அந்த தலையை ஹேர் ஸ்டைல் இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் தலையை கட் பண்ணிட்டு இப்படி போட்டுட்டு சினிமாலாம் அதை பார்க்குறதுக்காக ஓகே. ஏன்னா மக்கள்லாம் இந்த காலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் டென்ஷன், அதனால் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீக்காக சினிமாவை பார்க்குறாங்க. அந்த பெண்கள் அழகாக இருக்கிறத ரசிக்கிறாங்க, ஒரு ரோஜா பூ ரசிக்கிற மாதிரி ரசிக்கிறாங்க. வீட்டுக்கு ஃப்ரீ ஆகிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் நமக்கு இருக்கவே இருக்குது அந்த ஒய்ஃபு, குழந்தைங்க, பொண்ணு, பையன் தான் இருக்காங்க. அதுக்காக நம்ம அழகால் பார்க்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனால் இயற்கையாக நம்மளுடைய ஆஃபீஸுக்கு போகும்போதோ, ஒரு கோயிலுக்கு போகும்போதோ, ஒரு பிஸ்னஸில் இருக்கும்போதோ நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அது செக்ஸியாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத மாதிரி டீசெண்டாக பண்ணணும். புடவை கட்டிக்கலாம், சுடிதார் போட்டுக்கலாம். எங்கே போனால் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். சினிமாவுக்கோ பீச்சுக்கோ போனால் நீங்கள் ஜீன்ஸு போட்டுக்கலாம், டாப்ஸு போட்டுக்கலாம். ஆனால் அது ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால் எந்த ப்ராப்ளமும் நாட்டுக்கு வராது. தேவையில்லாமல் போலீஸ்க்கு கஷ்டத்தை கொடுக்காம நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால் நம்ம ஒரு அப்பாவோ அம்மாவோ தான் பொண்ணை வளர்க்கும் போதே ட்ரெஸ்ஸை நல்லா பார்த்து நல்ல ட்ரெஸ்களாக வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு இப்பயே வளர்த்தா நம்ம காலேஜுக்கு அனுப்பும்போதோ, கோயிலுக்கு அனுப்பும்போதோ, சினிமாவுக்கு அனுப்பும்போதோ பயப்பட வேண்டாம். நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸால் தான் அந்த பசங்களுக்கு
எந்த ஒரு கெட்ட எண்ணமும் வராமல் இருக்கும். அதே போல் ஆண் பிள்ளைகளையும் அழகாக நீட்டான ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்களுக்கு வளர்க்கணும். பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகு, தங்கையாக பழகு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பையனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி வளர்த்தா எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வரும். அதனால் நாட்டில் எந்த பிரச்சனையும் வராது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்னையிலேருந்தே நம்மளுடைய குழந்தைகளுக்கு, பொண்ணுக்கு, பேரனுக்கு, பேத்திக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அழகுன்னா மற்றவங்களுக்கு மதிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். நாமளும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். சேரீ கட்டினா கூட அதை டீசெண்டாக கட்டின்னு இருக்கணும். தலையை நல்லா பின்னி பூ வச்சுக்கணும். அது என்றைக்குமே பூ அப்படிங்கிறது மல்லிகைப்பூ வச்சா சயின்டிஃபிக்கலாக அது தலைக்கும் உடம்புக்கும் நல்லது கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் பாட்டுக்களும் நல்ல பாட்டுகள் பாட சொல்லி அவங்கள சந்தோஷமாக என்ஜாய் பண்ண சொன்னால் ரிலாக்ஸ் வரும். அதனால் அழகு அப்படிங்கிறது மனசில் தான் இருக்கணும். அதனால் நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மற்றவங்களையும் அது நல்லதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்பால் வெல்லலாம்.